எப்படியோ கூலியோட ட்ரெய்லரே வந்துருச்சு. இது ஒரு சைடு எல்சியூன்னு ஒரு சைடு டைம் ட்ராவல்னு சொல்லி ஹைப் ஏற்றின நமக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஆனாலும் இந்த வீடியோவில் நிறைய பார்க்க போகிறோம். வாங்க கூலியோட ட்ரெய்லர் டிகோடி. ஸோ ஃபஸ்ட் இந்த ஒரு படத்தை எல்சியூ அப்படிங்கிறத ஒதுக்கிடலாம். இந்த ட்ரெய்லரில் அப்படி என்னென்னலாம் காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு சீன்லேயே நம்ம நாகார்ஜுனாவோட வாய்ஸ் ஓவர் ஆரம்பிக்குது. கிங் பின் அப்படிங்கிற அவரோட பிரம்மாண்டமான இடத்த காமிக்கிறாங்க. கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் மாதிரி இருக்குது அந்த ஒரு இடம். இதுலேருந்து நம்ம நாகார்ஜுனா வந்தால் கிங் பின்னு சொல்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் ஷார்ட்லேயே நம்ம ஷௌபின் கேரக்டர் காமிக்கும் போது அவரும் அந்த மாதிரி கிங் பின்னுங்கிற கண்டெய்னர் மேலே தான் நிற்கிறாரு. ஸோ இதுலேருந்து டோட்டலாக கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம் நம்ம ஷௌபின் நாகார்ஜுனா கீழே தான் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறத. ஸோ நாகார்ஜுனா தான் இந்த ஒரு இதோட பெரிய கிங் மாதிரி எல்லா கூலிகளும் அவங்களுக்கு கீழே தான் வேலை செய்கிறாங்க. அதுலேருந்து புரியுது. நெக்ஸ்ட் ஃப்ரேம்லேயே பார்த்தா நம்ம ஷௌபின் கேரக்டர் கையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்ச் வச்சு மூவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த வாட்சுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குது. ஆனால் இந்த வாட்சை பற்றி என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே தெளிவாக தெரில. அதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டூலை காமிக்கிறாங்க. இந்த டூல் என்ன டூல்னு தெரில, ஒரு பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது. அடுத்ததாக நம்ம சத்யராஜோட கேரக்டர் இதில் பார்த்தா இதாண்டா மெயின் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம சத்யராஜோட கேரக்டர் ஏதோ ஒரு இன்வென்ட் பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி காமிக்கிறாங்க. பின்னாடி சொல்லுவாங்க ஒரு ஆளை இந்த உலகத்திலேயே ட்ரேஸ் இல்லாமல் அழிக்கிறதுனா அது ஒரு பெரிய டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகார்ஜுனா சொல்லுவார். இந்த ஒரு ஃப்ரேமில் பார்த்தா என்னமோ ஒரு டெஸ்டிங்கை பண்ணுறாங்க. நம்ம சத்யராஜ் அந்த இடத்துல இருக்கார், ஸ்ருதிகாசனும் கூடயே நிற்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ரேமில் அந்த இடத்துல நாகார்ஜுனாவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது யாருன்னு தெளிவாக நமக்கு தெரியல. அந்த இடத்துல ஒரு டெஸ்டிங் பண்ணும்போது ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது டிரான்ஸ்ஃபார்மர். அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு ஆளை கட்டி போட்டு கூட அந்த இடத்துல ஒரு டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஆனால் என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன தான் மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல. இந்த சேனல் அப்படி என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. டைம் ட்ராவல் இல்லைன்னு சொல்லிட்டு லோகேஷே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் இந்த சேரில் அப்படி என்ன தாண்டா பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்ஷனில் பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கூலிங்களுக்கும் அங்கே இருக்கிற ஆஃபீஸருக்கும் சண்டை வர மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். இது வந்து சரியான ஃப்ளாஷ்பேக்குன்னு நினைக்கிறேன். செம்மையான டிஏஜிங் பண்ண தலைவரை நம்ம கண்டிப்பாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இது மேக்ஸிமம் மகாராஷ்டிரா அந்த மாதிரி சைடில் ஃப்ளாஷ்பேக் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு இதில் நம்ம உபேந்திரா கேரக்டர் ரிவீல் பண்ணுவோம் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்பர் பிளேட் இருக்கும். அதனால ஹிந்தி வேர்ட்ஸ்லாம் போட்டிருக்கு. மேக்ஸிமம் இது அந்த சைடு இருக்கக்கூடிய ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம செமையான கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஃப்ளாஷ்பேக்கில் தலைவரோடைய பெரிய இம்பேக்ட் இருக்குதுன்னு தெரிய வருது. நம்ம தலைவர் ஒரு கூலியாகவும் இருந்திருக்காருன்னு தெரிய வருது. மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல தேவா மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம தேவா மேன்ஷன் வச்சு நடத்திட்டு வர மாதிரி தெரிஞ்சுக்க முடியுது. நம்ம தேவா மேன்ஷனுக்கு நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து பாம்பு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. லியோ வந்து ஒரு பெரிய விஷயத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பார். என்னென்னு பார்த்தா ட்ராப் செட் பண்ணுறதுல. நம்ம தேவாவே இந்த மாதிரி ட்ராப் செட் பண்ண சொல்லி கூட அனுப்பிச்சிருக்கலாம். இல்லைன்னா வில்லன்ஸ் கூட வந்து செட் பண்ணியிருக்கலாம். உபேந்திரா கேரக்டர் பாஸ்ட்டில் மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அவர் ப்ரெசென்ட்டில் இருக்காரான்னு சொல்லிட்டு இன்னும் தெளிவாக தெரியல. இந்த ஒரு ஸ்டில் அமீர் கானை ரிவீல் பண்ணும்போது பின்னாடி ஒரு கண்டெய்னர் இருக்கும். அந்த கண்டெய்னரில் நல்லா பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரோடு எழுதியிருப்பாங்க. இந்த கண்டெய்னர் இந்த இடத்துல பார்த்தீங்கனாலுமே இருக்கும். ஒரு பெரிய கேங்கை சூழ்ந்து ஆளுங்களாம் கன் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இது மேக்ஸிமம் நம்ம தேவாவோட ஆளுங்களாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கடுத்த ஃப்ரேம்லேயே நம்ம தலைவரும் ஷோபினும் மீட் பண்ணிக்கிற இது வரும். லாஜிஸ்டிக் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கண்டெய்னர் அங்கே இடத்துல நிற்கும். ஒரு கட்டத்தில் நம்ம சத்யராஜை கொண்டுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இதில் காமிக்கிறாங்க. நிறைய இடங்களில் பார்த்தா தலைவரோட கண்ணிலேருந்து கண்ணீர் வர மாதிரி உட்காந்துருப்பாரு. ஸ்ருதிகாசன் நிறைய இடத்துல பார்த்தா அழுகிற மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எட்ரா அந்த கொக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் சொல்லுவார். அப்போ ஒரு பெட்டி காமிப்பாங்க. இந்த பெட்டியை பார்த்தா இந்த பெட்டியில் நம்ம தேவாவோட பாஸ்ட் லைஃப்பில் யூஸ் பண்ண எல்லாமே இருக்குமோ டூல்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொக்கி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா நம்ம உபேந்திரா கேரக்டரோட ஸ்டார்டிங் ரிவீல் சீனில் இந்த மாதிரி தான் ஒரு கொக்கியை வச்சுட்டு நிற்பார். தலைவரோட ஏ சர்டிஃபிகேட் சீன்லேயுமே இந்த கொக்கியை காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு கன் இருக்க வாய்ப்பு இருக்குது. மிசைல் இந்த ஒரு போஸ்டரில் அந்த ஒரு கன் வந்திருக்கு. கன்னையுமே அவங்க மறைச்சி வச்சிருக்க இந்த ஒரு பாக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் ஒரு இன்ஜெக்ஷனை ஒருத்தவங்களுக்குள்ளே இறக்குற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ எப்படி விக்ரம் படத்தில் நம்ம சந்தனம் கேரக்டர் திடீர்னு ஒரு ட்ரக் எடுத்துக்கிட்டு பவர்ஃபுல்லாக எந்திரிச்சு வருவாரோ அந்த மாதிரி வில்லன்ஸ் பவர்ஃபுல்லாக எந்திரிச்சு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக்காக கூட இருக்கலாம். பின்னாடி வாய்ஸ் ஓவரில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க இவனுங்க இந்த தொழில் மட்டும் வச்சு வளர்ந்தவனுங்க மாதிரி தெரியல, இவனுக்கு பின்னாடி வேறு ஏதோ பண்ணுறானுங்கன்னு. இவங்க ஒரு வேளை ட்ரக்ஸும் பண்ணலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அதாக கூட இருக்கலாம். பின்னாடி வாய்ஸ் ஓவர்லேருந்து பார்த்தா நம்ம சைமன் கேரக்டர் ஏற்கனவே தேவா கேரக்டரை மீட் பண்ண மாதிரி தான் பேசியிருப்பாரு. இவன் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம சைமனையும் தேவாவையும் பாஸ்ட்டில் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் நம்ம அமீர் கான் நிற்கிற ஸ்டில்லுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அமீர் கான் ஒரு டேபிள் ஷூட் பண்ணுவார். அதே இடத்துல தான் நம்ம தேவா கேரக்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு நடந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. இப்போ அந்த இடத்துல எல்லாருமே கூடி தேவாக்கு எதிராக என்னமோ பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த தேவா யாருன்னு தெரிஞ்சிருந்து இப்படி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி மாசான ஒரு டிரான்சிஷனை காமிச்சிருப்பாங்க. நெகட்டிவ் ஷேடில் சூப்பராக இருந்தது. மொத்த ட்ரெய்லரையுமே அந்த இடத்துல தான் பீக் பண்ணாங்க. இந்த ஒரு ட்ரெய்லரில் காமிச்ச அந்த ஒரு ஸ்டில் மரணமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னுமே நிறைய டீகோடிங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை கைஸ்.
முடிச்சிடலாமா?